வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்திரத்தோட நகல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1975க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் ஆன பத்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம். அதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திர நகல் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பத்திரம் நகல் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. நீங்கள் அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்டு ஈஸி அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும். ஈஸி ஆன்லைன் வருது பாருங்கள். ஸோ இதை அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து இப்போ என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ இது வரைக்கும் ரெஜிஸ்டரே பண்ணலைன்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கோடை கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதில் அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா சர்டிஃபைடு காப்பின்னு இருக்கு பாருங்கள். இந்த இதில் வந்து உங்கள் க்ரஷர் வச்சிங்கன்னா போதும். அப்படியே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அண்டு அப்ளை சிசின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் டைப்னு பாருங்கள். ப்ராப்பர்ட்டி டீட், சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபிம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நம்ம சொத்துன்றதுனால ப்ராப்பர்ட்டி டீட்னு இருக்குது பாருங்கள். அதை இது பண்ணிக்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்திரம் நகல் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்திரத்தோட டாக்குமெண்ட் நம்பர் தேவை. இந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லங்க சான்று எடுத்தால் தான் அந்த வில்லங்க சான்றில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பர் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் நம்பர் இதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான வந்து இப்படி தான் இருக்கும். இந்த எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி எடுக்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த எடுத்துகிட்டு இந்த ஈஸியில் பாருங்கள் ஆவண எண் மற்றும் ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண எண் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர். இந்த டாக்குமெண்ட் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவண எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நம்பர் பார்த்தீங்க பாருங்கள். அந்த நம்பர் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுன்றதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த இயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இயரும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான டாக்குமெண்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. எந்த இயர்னு பாருங்கள் 1979 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயரை வந்து அப்படியே நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். கோடை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் இருக்கா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது பாருங்கள். உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்கும். ஸோ உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில் என்னவோ உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில் அப்படியே கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய செல் நம்பர் எதுவோ உங்களுடைய செல் நம்பரை கொடுங்க. உங்களுக்கான செல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதில் வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து இதில் வரும். ஸோ 341 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ஸோ பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் பாருங்கள். அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் உங்களுடைய வில்லேஜ் நேம் எதுவோ உங்களுடைய வில்லேஜ் நேமை செலக்ட் பண்ணிங்க. ஸோ வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக தமிழ்நாடுன்னு வந்துடும். இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வில்லேஜ், அதுக்கடுத்து உங்களுடைய டோர் நம்பர்,
ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே பாட்டமில் வந்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ட்டு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் அகைன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் ஷோ பண்ணுறாங்க. பே நவ்வா பே லேட்டரான்னு கேட்டிருக்காங்க. பே நவ்னா பே நவ்னு கொடுத்துங்க. இல்லை நீங்கள் பொறுமையாக பணம் கட்டுறீங்கன்னா பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துங்க. பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு பே ஆன்லைன் கேட்குது. எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்குங்க. பேங்க் ஃபார் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், செலக்ட் பேங்க் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எதுவோ அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், நிறைய டைப் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப்பில் பேமெண்ட் பண்ணணுமோ அந்த டைப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துச்சு, ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆன்லைனில் வந்துடும். பத்திரத்தோட நகல் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்துடும். ஸோ பத்திரத்தோட நகல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றதப்ப சொல்கிறேன் நான். ஸோ இதை வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு, பணமும் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் எதில் போய் நம்ம பத்திரத்தை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்துடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இ சர்வீசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபைட் காப்பி அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட் இருக்குது. ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட் ஓகே ஆகிடுச்சுன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இதில் கேட்கும். ஸோ இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரத்தோட நகல் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் பத்திரத்தோட நகல் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து பணத்தில் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.